என் பேர் தமிழரசன். செஞ்சி தமிழ் யூடியூப் சேனல் வந்திருக்கேன். உங்க பேரு? இது வந்து ஏ முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா. ஃபர்னிச்சர் ஷாப். ஆமாம். ஃபர்னிச்சர் மட்டும் பண்றீங்களா, வேற எதுவும் பண்றீங்களா? ஃபர்னிச்சர் ஏ டு ஜெட் ஃபுல்லாகவே. ஃபர்னிச்சர்ல A to Z எல்லாம் பண்றீங்க. ஓகே. செகண்ட்ஸ் ஒன்லி. ஒன்லி செகண்ட்ஸ் ஐட்டம் மட்டும் வச்சிருக்கீங்க. சரி. அதுல வந்து காஸ்ட்லி பொருள் இருக்கு. காஸ்ட்லி வந்து அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கல்ல, வீடு டிரான்ஸ்ஃபர் பண்றது, இது வேலை பண்றதெல்லாம் இருக்கு. அது வேலை பண்ணும்போது நம்ம நல்ல ஐட்டம்லாம் கிடைக்கும். ஓகே. நீங்க இப்ப வீடு காலி பண்றாங்க அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க பொருள் எடுக்கிறீங்க. ஆமா, நான் பேப்பர் ஆர்டர்ஸ் கொடுத்து இது பண்ணி வருது. ஓகே ஓகே. பேப்பர்ல ஆட் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி வீடு காலி பண்ற டைம்ல நீங்க மெட்டீரியல் வாங்கி நீங்க சேல்ஸ் பண்றீங்க. மெட்ராஸ்ல இருந்து வாங்கி அனுப்புறாங்க, நம்ம அப்படி வாங்கி. ஓகே. சரி. ஓகே ஓகே. அதனால தான் உங்களால வந்து இந்த அளவுக்கு விலை கம்மியா கொடுங்க. சரி. ஓகே ஓகே. இப்போ இந்த டீப்பா இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகேங்க. பூசணி இப்போ எடுக்க போனா 3500 ரூபாய், 4000 ரூபாய். 3500 4000 வரும். ஓகேங்க. எங்க கிட்ட 15 ரேட் 1500 ரூபாய். 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. சரிங்களா? 3500 ரூபாய் நீங்க வெளி மார்க்கெட்ல பாக்குறதுக்கும் இவங்க 1500 ரூபாய் கொடுக்கறதுக்கும் நீங்க எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா. தேக்கு மரம் தான். இதாவது இப்ப வரலாம் வந்து நாட்டு தேக்கா இருக்கும். கோல்டு எல்லாம் வந்து பர்மா தேக்கு. நல்ல ஐட்டம் எல்லாம் கிடைக்குதுங்க. இப்ப நாட்டு தேக்குக்கும் பர்மா தேக்கு என்ன வித்தியாசம் சொல்ல வரீங்க? பர்மா தேக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே. சின்ன குழந்தை கூட கேட்டா பர்மா தேக்கை பத்தி நல்லா தெரியும். நாட்டு தேக்குன்றது சின்ன அதாவது கொஞ்ச நாள் பண்ண ஒரு 10 வருஷம் போனாலும் வச்சுங்களேன், லைட்டா மறுபடியும் ரீஜெல் பண்ற மாதிரி இருக்கும் பாலிஸ். ஓகே ஓகே. பர்மா தேக்குல அது வராது. சரி சரி. நல்லாவே இருக்கும். சரிங்க ஐயா. இப்போ இதே இந்த பீரோ இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க. இந்த பீரோ இருக்கும்போது பார்த்தா நீங்க வெளியே போய் வாங்க போனா 15 ரூபாய் வரும். 15000 ரூபாய் வரும் இந்த பீரோ வெளியே எடுத்தோம்னா. ஓகேங்க. நம்ம கிட்ட வெறும் 4500 ரூபாய். 4500 ரூபாயில தரீங்க. செகண்ட்ஸ் நல்லாவே இருக்கும். இதுல பாலிஷ் போட்டா அது ஒரு 500 ரூபாய் செலவு ஆகும். ஓகே ஓகே. வெளியே போனோம்னா இது வாங்கணும்னா 15000 ரூபாய் மதிப்பு, இவர் 4500 ரூபாய்க்கு தரங்கறாரு. பாலிஷ் போட்டா ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளவுதான். வேற ஒண்ணு. இந்த பாருங்க, இந்த கபோர்டு இந்த எடுத்து நீங்க 15000 ரூபாய் நீங்க 6 ரூபாய்க்கு தரோம். ஓகே. ஓபன் பண்ணி பார்க்கலாங்களா? ஆமா. 15000 ரூபாய் புதுசு வரும். இது வந்து வாங்குனீங்கன்னா. ஆமா. ஓகே. எவ்வளவு ரேட் சொல்றீங்க? 6 ரூபாய் சொல்றீங்க. 6 ரூபாய். ஓகே. அந்த அளவு மாதிரி இருக்கு. இப்போ ரோலிங் சேர்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, வெளியே போனால் நீங்க 3500 ரூபாய் ரோலிங் சேர். ஓகேங்க. அந்த ரோலிங் சேர் நம்மகிட்ட 1000 ரூபாய் 1200 ரூபாய். ரோலிங் சேர் பார்க்கலாங்களா? அது வரைக்கும் பாருங்க. வாங்க பாருங்க. இந்த ரோலிங் சேர் இது அதே போல இருக்கு பாருங்க. இந்த ரோலிங் சேர் இதெல்லாம் நீங்க எடுக்கணும்னு சொன்னா வெளியே போனால் 3000 ரூபாய் ரேட் வரும். கவர்லாம் போட்டு புதுசு மாதிரியே இருக்குங்களா? ஆமா, செகண்ட்ஸ் தான் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஓகே ஓகேங்க. நல்லா இருக்கு. உட்காரலாமா? உட்காருங்க. எவ்வளவு சார் வருது இது புதுசுனாக்கா? இது 1 2 வரும். புதுசுனா 3600 3500. ஓகே. வெளி மார்க்கெட்ல வாங்குனா 3000. ஆமா, நீங்க 1/3. ஓகே ஓகே. இவருக்கு இதெல்லாம் ஒரு 500 ரூபாய்க்கே கிடைக்கும். 500 ரூபாய்க்கே கொடுக்குறீங்க இதெல்லாம். சரிங்க. இதெல்லாம் என்ன ரேட் வரும் புதுசு வாங்குனீங்கன்னா? 1500 ரூபாய் வரும். சரி. ஓகே. 1500 பொருள் 500 ரூபாய். அப்போ ஒரு இந்த சோஃபா நீங்க வெளியே போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு 25000 ரூபாய் மார்க்கெட். இது மட்டும் எடுத்தீங்கன்னா 25000 வரும். எங்கிட்ட வெறும் 7000 ரூபாய் தான். 7000 ரூபாய்க்கே கொடுக்குறீங்க இந்த சோஃபா. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரிங்க. அதே போல இது 7000 ரூபாய். ஓகேங்க. இது 7 ரூபாய் தானே. ஒரு 3 சீட் 2 சிங்கிள் சீட். 3 சீட் சிங்கிள் சீட். இது 5 சீட் சேர்த்து எவ்வளவு சொல்றீங்க? 7000 ரூபாய். வெளிய எடுத்தா அதே சண்டமா 25000 வரும். 25 ரூபாய் 24 ரூபாய் வரும். சரி சரி. இது அதே தான். ஒன்லி செகண்ட்ஸ் தாங்க. ஒன்லி செகண்ட்ஸ் ஐட்டம் தான் வச்சிருக்கீங்க. ஃபுல் செகண்ட்ஸ். நல்லா தான் இருக்கு. ஆமா. இது எவ்வளவு சொல்றீங்க? 6500 ரூபாய் சொல்றீங்க. சரி சரிங்க. இது அதே செகண்ட்ஸ் தான். அது இருக்கும் இந்த ஐட்டம். ஓகே ஓகே. 8 ரூபாய் வந்துடும். 6 ரூபாய் வரும். அதாவது செகண்ட்ஸ்ல நல்ல ஐட்டம். ஓகே இருக்காது. ஓகே. செகண்ட்ஸா இருந்தாலும் பொருள் வந்து எங்க கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம நேர்ல வந்து நீங்க செக் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா? நேர்ல வந்துட்டீங்கன்னா ஒரு பொருள் 4 பொருள் பார்த்து எடுக்கிறது நல்லா வாய்ப்பு இருக்கும். நேர்ல வந்துட்டீங்கன்னா ஒரு பொருள் 4 பொருள் பார்க்கலாம். செகண்ட்ஸ்ல எது தேக்கலாம் அது எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்க. இது எவ்வளவு வருது? இது எங்க ரேட் வெறும் 5000 ரூபாய் தாங்க. 5000 ரூபாய். வெளியே எடுத்தோம்னா எவ்வளவு வருது? இந்த பீஸ் கம்பெனி பீஸ் எடுத்தா 13 ரூபாய் 13000 ரூபாய் வருது. நீங்க வெறும் 5000 ரூபாய்க்கு தரீங்க. 5000 ரூபாய். சூப்பருங்க சூப்பர். அது போல எல்லாமே இருக்கு. இந்த பாருங்க, இரும்பு ரேக்கெல்லாம் கேபின்ஸ் மாதிரி எடுத்து விற்கிறோம். ஓகே ஓகேங்க. ஒரு ரேக்கு வெறும் 1850 ரூபாய். 1850 ரூபாய். எல்லாமே A to Z. ஒரு ரேக்குக்கு எத்தனை பிளேட் வைக்கலாங்க? இந்த மாதிரி 5 தட்டு 5 தட்டு போட்டு தரீங்களா? கம்பி போல்டு நெட் எல்லாமே கொடுக்குறோம். 6க்கு 3. 6க்கு 3 சைஸ் 1850 ரூபாய். ஓகே. 5 பிளேட் வச்சு கொடுக்குறீங்க. இதே 10 ரேக் இருக்காங்க, ஃப்ரீ டெலிவரி கொடுத்து அனுப்புறோம். 10. ஓகே ஓகே. இங்க பாத்தீங்களா 10 எடுத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தரேன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இதுல நம்ம வந்து ஹோல்சேல்ல நான் எடுக்கிறேன்னா இப்போ வந்து கடை ஓபன் பண்றேன்,
ஒரு எனக்கு 10 தேவைப்படுது இல்லை பெரிய கொஞ்சம் நிறைய பெரிய கடை தருகிற 50 100 தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி ரேட் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி தரீங்க. சரி உங்களுக்கு வந்து எப்படி பண்ணாலும் 100 அதாவது டிஸ்கவுண்ட் 1850 ரூபான்னா அது ஒரு 90 ரூபா 100 ரூபா குறைச்சிரும். ஓகே ஓகே குறைச்சி 1750 ரூபா மாற்றி ஃப்ரீ டெலிவரி ஆக்கிடுவோம். ஒரு பீஸுக்கே நீங்கள் 90 ரூபா குறைச்சி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே ஓகேங்க. அதிகமாக எடுக்கும்போது நமக்கு வந்து பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டை வந்து குறைச்சி தரேன்னு சொல்கிறாங்க. நாங்களே வந்து நம்ம வாங்கி அடிக்கிறோம். கடைக்கு தேவையான ஐட்டம் ஃபுல்லாகவே. இது எந்த மாதிரி கடைக்கு பயன்படும்? கண்ணாடி வந்து செல்லு கடை, மொபைல் ஷாப்பு, ரெண்டாவது வந்து இடையில வந்து சூப்பர் மார்க்கெட்டு, மளிகை கடை, இது வேலை ஒரு சில நகை கடைக்கே செட் ஆகும். ஓகே ஓகேங்க. ஆமா நகை பார்வை வைக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவுங்க வருது வெளியே வாங்கினா? எவ்வளவு வருது? வெளியே வாங்கினா உங்களுக்கு 8500 ரூபா வரும். ஓகே இப்போ கிட்ட வாங்கினா 4500 ரூபா. 4500. ஓகே 8500 ரூபா இருக்கக்கூடிய இந்த பொருள் வந்து 4500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட்டா நல்லா கிளியரா கிடைக்கும். ஓகே ஓகேங்க. புதுசா ஷாப் ஓபன் பண்றோம். புதுசா ஷாப் ஓபன் பண்றீங்க. ஒரு புதுசான மெட்டீரியல் தான் போட்டு ஆரம்பிக்கணும் இல்ல. புதிய தொழில் முனைவர்லாம் வந்துகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ரேட்டு வந்து நமக்கு பட்ஜெட் ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. சரிங்களா? மீதிலாம் உள்ள பார்க்கலாம். சார் இந்த இதெல்லாம் கொஞ்சம் இது கூட நல்லா இருக்கு நினைக்கிறேன். இது என்ன டேபிளுங்க? ஆமாம் ஆமாம். இது வந்து அதில் பெருசுங்க. இப்போ பார்த்துக்கிங்களா? அது 4 அடி, இது 5 அடி. 5 அடி டேபிள். இது 6 அடி. நம்ம என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கடை. என்ன விலை வருதுங்க ஐயா? அதுக்கு 1000 ரூபாய் வரும். 1000 ரூபாய். 4500 5500 வரும். ஓகே. வெளியே எடுக்கிறோம்னா நமக்கு கிடையாது. 9 ரூபா 10 ரூபா வந்து 10 ரூபாய் அதுக்கு செஞ்சு தர மாட்டாங்க. அவ்வளோ இது வந்து சிறப்பாக இருக்கும். கல்லாவே தேவையில்லை. கல்லாவிலே இருக்கும். இதுக்குள்ளே கல்லா செட்டப்லேயே கொடுக்குறீங்க. சரிங்க. இந்த டைனிங் டேபிள் லாட்டுக்கு வந்துட்டோம். டைனிங் டேபிள் ஓகேங்க. இது டைனிங் டேபிளுக்கு வந்து 4 சேர் செட்டு. ஓகே சார். வெறும் 6000 ரூபாய். 6000 ரூபாய் தரீங்க. ஓகே. இது நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா 13 ரூபா 15 ரூபா ஆயிட்டு. 13-15 ரூபா வரும். நீங்கள் 6000 ரூபாய்க்கு பண்ணி தரீங்க. நல்லா ஃபுல் தேக்க மரம். சரி சரி. தேக்குனா இந்த நாட்டு தேக்கு சொல்லிங்களா? பர்மா தேக்குங்களா? சூப்பருங்க. நல்லா இருக்கும். இதுல நாட்டு தேக்கும் வரும். நாட்டு தேக்கு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, இதுவும் வரலாம். நமக்கு தேக்குல நீங்க உங்களுக்கு கம்மியா கொடுக்குறீங்கன்னா ஓகே தான். சொல்லுங்க. இது கொஞ்சம் அதுங்க. அதேதான். இது அதோட தான். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியும். நல்ல ஸ்ட்ராங் தான். இன்னொரு 500 ரூபா 1000 ரூபா முன்ன பின்ன இருக்கும். வந்து நேரடி பார்த்தோன்னா இது எல்லாம் ஃபுல்லா பக்கா ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. இது அப்படியே கொடுக்க மாட்டோம். இன்னும் ஷைனிங் போட்டு ஒரு கோட்டிங் போட்டு தருவேன்னு சொல்றீங்க. மைக்கா போட்டு பாலிஷ் போட்டு ஃபினிஷிங் பண்ணி அதுக்கு உண்டான ஏதோ சிம்பிளாக ஒரு கரையும் போட்டு ஏற்றி விட்டுருவோம். சரிங்க. இப்போ 6 ரூபா விடுங்களா? இப்போ வந்து செலவில் ஒரு 1000 ரூபா போட்டு 7 ரூபா 6000 ரூபா கொடுத்துருவோம். இல்லை சார் அப்படியே கொடுத்து சொன்னால் இன்னும் 500 ரூபா கம்மியாக கூட கொடுப்போம். சரி ஓகே. 6 ரூபா 5க்கே கொடுக்கலாம். சரிங்க. இதெல்லாமே அந்த ஐட்டம் தாங்க ஃபுல்லாகவே. ஓகே. சாப்பாடு டைம் டேபிள் இதில் ரேட் அப்படியே கொஞ்சம் ஒன்று சொல்லிட்டு வாங்க. சோஃபா இருக்குங்களா? இந்த சோஃபாலாம் இன்னைக்கு வந்து 10 ரூபா ரேட்டு. ஓகே ஓகே. செட்டாகவே ஒரு 3 2 சிங்கிள் குஷன் உள்பட 10 ரூபா வரும். ஓகே ஓகேங்க. இந்த கட்டில் பாருங்களா? ஓகே. வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படியே கொடுத்துருவாங்க. இது வெளியே போய் நம்ம வாங்க சொன்னா 30 ரூபா வரும். 30 ரூபா வரும். ஓகே. 15 ரூபா 10 ரூபா 15 ரூபா 10 ரூபாய்க்கு கூட தர மாதிரி சொல்லுங்க. 15 6க்கு 6 சைஸ் இருக்கக்கூடிய கட்டில் வந்து வெளியே வாங்கினீங்கன்னா 25-30 ரூபா வரும். இவங்க வந்து 10 ரூபாயில இருந்து ஒரு 5 ரூபாய்க்குள்ள பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார். ஓகே. இதெல்லாம் டிசைன் வெளியே வாங்கினா வெளியே தாங்க ரொம்ப டிஃபரன்ஸ் கம்மி. ஓகே. 8 ரூபா 9 ரூபாய்க்கு கிடைக்கும். 8-9,000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க இது வந்து. சரிங்க. நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். சார் இந்த இது டேபிள் ஆஃபீஸ் டேபிள் கம்ப்யூட்டர் டேபிள்லாம் வச்சிருக்கீங்க போல. எல்லாமே இருக்கு. எவ்வளோங்க வருது இது ஐயா? வெறும் 1000 ரூபாய் தான். வெறும் 1000 ரூபாய்க்கு தரீங்க. ஆமா. 2க்கு 2. என்ன சைஸ் அது? 2க்கு 2. ஓகே ஓகே. அதே மாதிரி ஒரு 4க்கு 2 வெறும் 3000 ரூபாய் ரேட்டு. 3 கல்லா உள்பட சாவியோட இருக்கும். 3000 ரூபாய் நீங்க தரீங்க. எவ்வளவு வெளி மார்க்கெட்ல வாங்கினா எவ்வளவுங்க வரும்? 6000 ரூபாய் வந்துரும். 6000 ரூபாய் வந்துரும். அதுக்கு இந்த அளவு ஸ்ட்ராங்ல இருக்காது. ஓகே ஓகே. நல்ல கோட்டிங் போட்டு நல்லாவே இருக்கும். இது இந்த பீரோ இருக்கு இல்லையா? ஆமாங்க. இந்த பீரோ வந்து நாங்க செகண்ட்ஸ் எடுத்து பெயிண்ட் பண்றோம். செகண்ட்ஸ் எடுத்து நீங்க பெயிண்ட் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே. அது பார்த்தா புதுசு மாதிரி இருக்கும். புதுசு நீங்க எடுத்துன்னு சொன்னீங்கன்னா மொத்தமே அது வந்து எடை ரொம்ப கம்மியா இருக்கும். 50 கிலோ 60 கிலோ தான் இருக்கும். இதெல்லாம் வந்து 70 கிலோ 80 கிலோ இருக்கும். 70-80 கிலோ இருக்கும்ன்றீங்க. ஓகே. நல்ல வெயிட். அப்படி இருந்தா 7 ரூபாய் 8 ரூபாய் கிடைக்கும். 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு தராங்க. இது புதுசு வாங்கினா எவ்வளவுங்க ஐயா வரும்? இது 15 ரூபாய் வரும். 15000 ரூபாய் புது மெட்டீரியல் வாங்குனீங்கன்னா நமக்கு வந்து கோட்டிங் போட்டு நல்லா கொடுக்குறாங்க. 7000 ரூபாய்க்கு தரேன்றாங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு கட்டல் லாட். எல்லாமே கட்டல் லாட். ஓகே. செகண்ட்ஸ். சரிங்க சரிங்க. டயட்ல வந்து நீங்க எப்பவுமே வெறும் 4000 ரூபாய் தாங்க. 4000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. 4000 ரூபாய் 2 பேர் படுக்கிற மாதிரி கட்டல். 2 பேர் படுக்கக்கூடியது. சைஸ் என்ன சொல்லுங்க? அது 6க்கு 4. 6க்கு 4 எவ்வளவு? 4000 ரூபாய். 4000 ரூபாய்க்கு தரீங்க. அதே 5க்கு 6 இருந்தா 5 ரூபாய் வரும். நம்ம எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி பக்கா கொடுத்துறோம். சரி சரிங்க. ஒன்றும் குறையில. ஆனால் எல்லாமே செகண்ட்ஸ் தாங்க. எல்லாமே செகண்ட்ஸ் ஐட்டம் தான் வச்சிருக்கீங்க. நியூ ஐட்டம் வேணா கை மாற்றி வேணா வாங்கி தரலாம்.
ஓகே ஓகே. இல்லை புதுசாக வேணுங்க மேரேஜுக்கு வேணும்னு சொல்லும்போது அதுக்கு உண்டான மாதிரி ரெடி பண்ணி அது 50% ரேட்டில் வாங்கி தரோம். ஓகே ஓகே. இப்போ எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நம்மளால முடிஞ்சது. சரி சரி சரி. புதுசாக வரவங்க ஒரு கல்யாணத்துக்கு கொடுக்குறான்னு வச்சுங்க, அவங்ககிட்ட என்ன பண்ணலாம்னா நம்ம எடுப்போம். ஒரு இடத்துல ஒரு கார்பெண்டர் கிட்ட பேசி அவங்க வந்து லாபம் இல்லாத அந்த குழந்தைக்கு நல்லபடியாக செஞ்சு தரலாம். 50% இல்லை, ஒரு 1.5 லட்ச ரூபா வேணா 75,000 ரூபாய் செஞ்சு தரலாம். 75,000 பாதிக்கு பாதி பண்ணி தரீங்க. புது ஐட்டமே சொல்றீங்க எல்லாமே. சரிங்க ஐயா. வந்து அரை பீரோ, மரக்கட்டில், பெட்டு, தலகாணி, சரி சரி, சோபா செட்டு, டைனிங் டேபிள், அடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், டீபாய் உள்பட ஒரு 75 ரூபாய் அருமையாக செஞ்சு கொடுத்துட்டு குழந்தைக்கு தேவை வந்து எல்லாமே பண்ணி தரோம். சரிங்க. என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து புதுசாக கல்யாணம் பண்ண போறீங்க, கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவீங்க. ஒரு புதுசாக ஒரு பெரிய கடைங்களுக்கோ எங்கேயோ புதுசாக வாங்குறேன்னு போயிட்டு நீங்கள் வாங்குற இடத்துல உங்களுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா மதிப்பு வருதுன்னா ஐயா என்ன சொல்றாருன்னா ஒரு 75,000 நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? அவர் பண்ணலன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் மெயில் ஐடி கொடுத்து வைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. சோஃபா இருக்குல்ல? ஆமாம் ஐயா. இது செட்டு ஃபுல்லாகவே எடுத்து துணி மாற்றி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு இந்த சோஃபாவோட செட்டோ, இந்த சோஃபா செட்டு ஒரு செட்டே 11 ரூபாய். செட்டுனா இப்போ இது 3 சீட்டு ஒரு 2 சிங்கிள் டபுள் சீட் எவ்வளவு தரீங்க? 11,000 ரூபாய். 11,000 ரூபாய். வெளியே எடுத்து 24,000 ரூபாய். 24,000 உள்ளது நீங்க 11,000 11,000 தரோம். பியூசி செட்டுன்னு பேரு, ஆனால் பீஸ் தெளிவா இருக்கும். சரிங்க. நல்ல பீஸ் கொண்டு தரோம். நல்ல டீபாய் தனி டீபாய் கொடுத்தாங்கன்னா எடுத்து 2,000 ரூபாய் விட்டு டீ வேறு எடுத்துக்கலாம். ஓகேங்க. மர சோஃபா இருக்குங்க. மர சோஃபா? ஆமாம். மர சோஃபா 10,000 ரூபாய் கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு பண்ணி தரீங்களா? ஆமாம். ஒரு 2 சிங்கிள் நல்ல மரம். நல்ல மரம். ஓகே ஓகே. வெளியே வெளி மார்க்கெட் எவ்வளோங்க வரும்? 25 ரூபா. 25,000 வரும். ஐயா வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு. அதுல இது குஷன் சீட் வைக்கிற மாதிரி இருக்கு, அது குஷன்லாம் போட்டுருவோம். போட்டு கொடுத்துருவீங்களா? செகண்ட் செட். சரிங்க ஐயா. எல் சோஃபா எடுத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 6,500 ரூபாய் 7,000 ரூபாய் தாங்க. எல் சோஃபா மொத்தத்துக்கு 6,000 7,000 தரீங்க. ஓகே. வெளியே எடுத்தா எவ்வளோ ஐயா வரும்? அது 25 ரூபாய் 25-30 ரூபா கம்பெனி. ஆனால் பழசு தான். ஓகே. பழசு நல்லா இருக்கும் பீஸ். சரிங்க. டீபாய் உள்பட வரும். அடுத்தது இது ஐ பேக். இதில் வந்து சும்மா கம்பெனி ரீடேட் பண்ணி அனுப்பிச்சாங்கல்ல. ஓகே ஓகே. அதில் பண்ணுறது. இது ரேட்லாம் வந்து நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமாக போகும். 35 ரூபா. 35 ரூபா வரும். வெளியே எடுத்தா நீங்கள் 15 ரூபா. 15,000 ரூபாய்க்கு தராங்க. சரிங்களா? 35க்கு 15 ரொம்ப சீப்பு தான். சரிங்க. அடுத்தது அந்த சோஃபா காமிங்க. அதே மாதிரி இது நீங்கள் 12 ரூபாய்க்கு கிடைக்கும். 12 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆமாம். வெளியே 24,500. 5 சீட்டோட சொல்றீங்களா? 5 சீட்டு. வெளியே எடுத்தா 24,500. ஐயா வந்து 12 ரூபாய்க்கு தரேன் அப்படிங்கிறாரு. ஓகேங்க. அதே பாருங்க, இது எல்லாமே வந்து செகண்ட்ஸ் தான் எல்லாமே. ஆனால் பாலிஷ் போட்டு வச்சிருக்கோம். செகண்ட்ஸ் ஐட்டம் நீங்க பாலிஷ் போட்டு கொடுக்குறீங்க. ஓகே ஓகேங்க. இப்போ பாலிஷ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 500,000 ரூபாய் சொல்லி இந்த மாதிரி பண்ணி அது வந்து எக்ஸ்ட்ராவா புது ஐட்டம் மாதிரி நமக்கு வந்து பாலிஷ் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு 500,000 ரூபாய். அந்த கோட்டிங்கான செலவு மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா புதுசாவே கொடுத்துருவாங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல தெளிவாக கொடுத்துறாங்க. ஒரு பார்த்தா உங்களுக்கு புதுசு மாதிரியே இருக்கும், ஆனால் பழசு தான். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு பண்ணி தரீங்க? அதே மாதிரி இப்போ வெளியே நான் வாங்கினா 28 ரூபா 30 ரூபா வருங்க. 28-30. நம்ம எவ்வளவு பண்ணி தரலாம்? 14 ரூபா தரலாம். 14,000 ரூபாய்க்கு தரலாம். ஆமா. ஒரு 2 சிங்கிள். ஓகே. இதுல புதுசு வேணாலும் அர்ஜுன் தரலாம். இதே வேலை புதுசு வாங்கி தரலாம். ஓகே ஓகே. அந்த கல்யாணத்துக்கு சொல்லியிருந்தீங்க புதுசு தரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். வாங்கி தரலாம். சரி. அது வரும்போது 4 ரூபா 20 ரூபாய்க்குள்ள அடங்கும். சரி சரிங்க. 20 ரூபா செட்டு வருங்க. நல்லா அருமையாக பண்ணி கொடுத்து மல்லிகை கடை தேவையான மல்லிகை கடை, ஃபேன்சி ஸ்டோரு, கடைக்கு தேவையான பொருள் ஐட்டம் ஃபுல்லாக இங்கே இருக்கும். ரேக். ஓகே. ரேக். இதே மாதிரி இங்கே பக்கத்தில் அந்த மாதிரி பக்கத்தில் எதிர்க்க ஒரு கடை. ரேக்கு மட்டும் தனியாக பிரித்து வச்சிருக்கு. மற்ற ஐட்டம்லாம் சோஃபா பறந்துச்சுன்னா அங்கே போகும். புது கடைக்கு போயிடும். ஓகே ஓகே சார். ரேக் கிளாஸ் கூட போட்டு கொடுக்குறீங்க போல. கிளாஸ் ரேக்கும் வருது, கிளாஸ் இல்லாமே வருது. ரெண்டும் வருது, சேர்த்து வருது. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் இல்லாதது. ஓகே ஓகே. இது கிளாஸ் இல்லாமல் வரும். இது வந்து 7க்கு 4 ஹைட்டு 7 அடி, அகலம் 4. இதுல வந்து 7க்கு 3 வருது. இது பாருங்க. இது 7க்கு 3 சைஸ். ஹைட் 7 வரும். ஹைட் 7, 3 அடி அகலம். அது 1 அடி கம்மி. 1 அடி அகலம் மட்டும் கம்மி. ஓகே. வெளி மார்க்கெட்ல என்ன ரேட் போயிட்டு இருக்குங்க இதெல்லாம் வந்து? வெளிய பாத்தீங்கன்னா இப்படி பார்த்தாலும் 4 ரூபாய் கிட்ட போயிட்டு இருக்கு. 4 ரூபாய். ஆமா. இந்த மாச்சேரி கூலி எல்லாம் தனியா பண்ணனும் 5 ரூபாய் வாங்கிடுவாங்க. நீங்க என்ன ரேட் பண்ணி தரீங்க? இப்போ நம்ம இது 3,200 பண்றோம். 3,200க்கே பண்ணி தரீங்க. சூப்பர் சூப்பருங்க. அதே இப்போ ஒரு 10 ரேக் எடுக்கிற மாதிரி இருந்தா 300 ரூபாய் 400 ரூபாய் குறையும். ஓகே ஓகேங்க. அவர் என்ன சொல்றாருன்னு புரியுதுங்களா? இப்போ நீங்க வெளி மார்க்கெட்ல வாங்கினா 4 ரூபாய் சொல்றாரு அவரு. ஆமா. இங்க நீங்க தனியா வந்து ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 3,200 சொல்றீங்களா? 3,200. இன்னும் வந்து அவங்க நிறைய வாங்குறீங்க, 10-20 வாங்குறீங்கன்னா 200-300 ரூபாய் கம்மி பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு. சரிங்களா? அடுத்ததுங்க இது பாத்தீங்கன்னா கண்ணாடி வந்து 6 இன்ச்சு உள்ள அகலம். 6 இன்ச் அகலம் இருக்கு. ஆமா. இந்த மல்லிகை கடைக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம கண்ணாடி வச்சது ஃபேன்சி ஸ்டோருக்கு அது மாதிரி நிறைய சைஸா இருக்கு. இது வந்து ஆமா நகைக்கு மட்டும் வைக்கிற மாதிரி வளையல். ஓகே. ஃபேன்சி ஸ்டோர் யூஸ் பண்ணக்கூடிய ரேக். ஓகே ஓகேங்க. இது மாதிரி. சரி. ஓகே. பின்னாடிக்கு வந்து கண்ணாடி வச்சிருக்கு. பின்னாடி கண்ணாடி. ஓகே. சூப்பர். இந்த பாத்தீங்கன்னா பின்னாடி கண்ணாடி இருக்கும். ஓகே. கண்ணாடி தருதுங்களா?
சரிங்க சரிங்க சூப்பர். அடுத்தது வேற எது காமிக்கிறீங்களா? இவருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஷோகேஸ், கண்ணாடி ஷோகேஸ். ஷோகேஸ் ஓகே ஓகே. நம்ம துணி கடிக்க யூஸ் பண்ணிக்கலாம், முன்னாடி வள்ளி கடிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், பிஸ்கட் எடுக்க. ஓகே. இதுல வந்து வேற ஷோகேஸ் இருக்கு, அதையும் காட்டுறேன். நியூ மாடல் ஷோகேஸ் இருக்கு. அந்த பக்கம் ஃபுல்லா கண்ணாடி இருக்கும், நமக்கு எதிர்க்க மட்டும் தட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் உள்ள சைடு. பொருள் வந்து பார்வைக்காக வியாபாரம் இருக்கும்போது. ஓகே ஓகே சூப்பர். இது ஒரு பேக்கரி ஸ்டால் தான். ஓகேங்க. இது வந்து எல் ஸ்டால் மாதிரி. ஓகே. அது வந்து நீட்டா ஆசைப்படுவாங்க, அது வந்து எல் ஸ்டால் மாதிரி ஆசைப்படுவாங்க. ஓகே ஓகே. மிச்சர் ஸ்டால் தான், மேல மிச்சர் விடலாம், கீழே பன்னு கேக்ல அடிக்கலாம் கீழே. ஓகே ஓகே. அதான் ஃபில்டர் இருக்காங்க. அப்படியே சுத்திட்டு வந்துருங்கப்பா. ஓகேங்க. எவ்வளவு வரும் வெளி மார்க்கெட்னா? இது வந்து இதெல்லாம் புது சைடு போனா ஒரு 60 ரூபா வருங்க. புதுசுனா 60,000 வரும். நம்ம கிட்ட எவ்வளவு தரீங்க? 15,000 தரீங்க. வெளிய போனா 60,000 ரூபாய், இவங்க கிட்ட வந்தீங்கன்னா 15,000 பண்ணி தராங்க. சரிங்களா? இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் காமிக்கிறீங்க இல்லீங்களா, இதெல்லாம் ஏதாவது ஹீட் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குமா உள்ள வந்து? அந்த மாதிரி ஹீட் பண்றது இருக்கு, ஹீட்டிங் இருக்கு. ஹீட்டிங் இருக்கு. என்ன பண்ணிக்கலாம் நீங்க. சரி சரி ஓகேங்க. அடுத்த மெட்டீரியல் அப்படி வந்தீங்கன்னா இங்க ஒண்ணு. இது வந்து வெறும் பேக்கரி ஸ்டால் மட்டும் தான். பேக்கரிக்கு ஸ்டால் மட்டும், மேல மிக்சர்லாம் கொட்ட முடியாது. ஓகே ஓகே. ஃபுல்லா பார்வைக்கு தான் காமிக்கலாம் பொருளை வந்து. நம்ம இந்த ஸ்வீட் மட்டும் அடிக்கலாம் ஃபுல்லா. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த உள்ளி இருக்கு, அது நம்ம இந்த முஞ்சிட்டு பிறகு அதை எடுத்து வெளியே வைப்போம். உள்ளி இருக்கு ஸ்டால் ஐட்டம். ஓகே. இது மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம் உள்ள வச்சிருக்கோம் அப்படிங்கறீங்க. ஒன்னு ரெண்டு மட்டும் இல்ல, நிறைய இருக்கு சொல்றீங்க. இது வந்து எல் டேபிள் மாதிரி, கவுண்டர் மாதிரி. சரிங்க சார். இதோட ரேட் இது வந்து 12 ரூபா வரும். 12 ரூபா வரும். வெளியே எடுக்க போனோம்னா நம்ம வந்து அதே ஒரு 50 ரூபா வந்துரும். 50 ரூபா கிட்ட வந்துரும். புதுசு செய்யனாலே 50 ரூபா. இப்போதைக்கு பேக்கரி ஸ்டால் எங்க பார்த்தாலும் இப்ப ரேட் தான், செய்யறது தான் அதிகம். ஓகே ஓகே. 50,000 ரூபாய் வருங்க. நீங்க வெளியே எடுக்க போனீங்கன்னா நமக்கு வந்து 12 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது மாதிரி ஹோட்டலுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கு. ஹோட்டலுக்கு தேவையான அனைத்து ஐட்டம்ஸ். ஹோட்டல் தேவையான இப்ப என்ன சொல்றீங்க? பேக்கரிக்கு தேவையான ஐட்டம், மாவு அடிக்கிறது, அந்த மாதிரி அடிக்கிறது. அது மாதிரி வந்து இப்ப ஹோட்டல் தேவையான டைம் டேபிள், எஸ்எஸ் டேபிள், ஓகேங்க, இப்ப பாத்திர ஐட்டங்க, அடுப்புங்க, எல்லாமே அது மாதிரி இருக்கு. இப்ப புதுசா ஹோட்டலுக்கு போனா எனக்கு எல்லா ஐட்டம் எல்லாமே கொடுத்துடலாம். ஓகே ஓகே. டீ ஸ்டால்ல இருந்து, ஜூஸ் ஸ்டால்ல இருந்து, அடுப்புல இருந்து எல்லாம் கொடுத்துறீங்க. சூப்பர் சூப்பருங்க. சரிங்க. அடுத்து இந்த டேபிள். இது வந்து எல் கவுண்டர் வந்து ஹோட்டலுக்கு கவுண்டர் வைக்கிற மாதிரி, முன்னாடி கேஷ் கவுண்டர். ஓகே. கேஷ் கவுண்டர் இருக்கா? ஆமா, அது மாதிரி கேஷ் கவுண்டர். ஓகே. நல்லா இது மறைவாவும் இருக்கு. பணம்லாம் நம்ம இப்படி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. லாக்கர்ஸ் எல்லாம் இருக்கு, வச்சிருக்கீங்க. டிராவலி வச்சுக்கலாம் வேணா பணத்தை. ஓகே ஓகே. எவ்வளவுங்க வருது? 4 ரூபா வருது. 4 ரூபாய். வெளியே எடுக்க போனோம்னா எவ்வளவு வரும்? டிசைன்லாம் வரும். வெளியே எடுக்க போனா ஒரு 13 ரூபா 14 ரூபா வரும். 13-14 ரூபா வருது. நமக்கு 4 ரூபாய்க்கு பண்ணி தராங்க. சரிங்களா? அதாவது வந்து நம்ம வந்து பிசினஸ் இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க, லோனுக்குன்னு வாங்கி பண்றீங்க, கொஞ்சம் கம்மியா ஆரம்பிக்கலாம்னும் போது ப்ராடக்ட் வந்து நமக்கு ஏற்ற குவாலிட்டியில இருக்கும். சரிங்களா? 12க்கு 4 ரொம்ப ரொம்ப கம்மியானதுதான், பார்த்து முடிச்சுக்குவாங்க. இப்போ நம்ம வந்து ஹோட்டல் சொல்லல டைம் டேபிள் ஐட்டம் இது. ஓகேங்க. எவ்வளவு வருதுங்க அது? கீழே காலு, மேலே கிரானைட் கல்லு, 4 சேரு, 6 ரூபா, ஒரு 4 பேர் உட்காருது. 6000 ரூபாய் வரும். வெளியே எடுத்தா எவ்வளவு வரும்? வெளியே எடுத்தீங்கன்னா பழசு 10 ரூபா வருது. பழசு 10 ரூபாய். ஆமா, புதுசுனா ஒரு 2 ரூபா சேர்த்து 12 ரூபா வரும். 12,000 ரூபாய் புதுசு. வெளியே செகண்ட்ஸ் எடுத்தாலும் 10 ரூபா வரும். உங்ககிட்ட வந்து 6000 ரூபாய்க்கு பண்ணி தரீங்க. சரி ஓகேங்க. இதுவும் அதே 3வது ஐட்டம் தான். ஆமா. சோஃபா காமிச்சிருப்பாங்க. டைம் டேபிள் தான். இது வந்து கவுண்டர் மாதிரி ஆபீஸ் எல்லாம் போடுவாங்க, நீட்டா போட்டு உட்காந்து பேசுறது. அது ஆபீஸ்ல உட்காந்து போட்டு பேசுற மாதிரி. ஓகேங்க. இது வந்து இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல லைவா குக் பண்ணி தருவாங்களே. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி எதுன்னு நினைக்கிறாங்க இது. ஓகே ஓகே. எவ்வளோங்க வருது இது? இது ஒரு 3 ரூபா வரும் ஒரு டேபிள். 3000 ரூபாய்க்கு தரீங்க. வெளியே எடுக்க போனா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஒர்க்குக்கு எவ்வளவு சொல்லுவாங்கன்னு தெரியல. எவ்வளவு வரும்? ஒரு 10 ரூபாய்க்கு வந்துடும். 10,000 ரூபாய் கிட்ட வந்துடும் இவ்வளவு ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு. நீங்க 3 சோஃபா கம்போர்ட். ஓகே ஓகே. சோஃபா கம்ஃபர்ட்னா என்னங்க அது? சோஃபா கம்போர்ட்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சோஃபாவும் இல்ல நான் படுக்கிறதுனால படுத்துக்கலாம் போல இருக்கு. படுத்துக்கலாம், எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிவி ஒன்ல இருந்து அது உள்ள தள்ளிட்டா நம்ம சோஃபா ஆயிரும். வெளியே எடுத்தா பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கட்டல். இப்ப நம்ம ஹால்ல போட்டு நம்ம யாரும் இப்ப வயசானவங்க படுக்கிட்டு வெளியே கூட போட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஓகேங்க. சூப்பர். அப்படியே இந்த கட்டல். ஓகே. அது நம்ம உள்ள தள்ளி விட்டா இது சோஃபா. ஓகேங்க. எவ்வளவு ரேட் வருது? இதுல ஒரு 6 ரூபாய் வரும். 6000 ரூபாய் வருது. வெளியே எடுத்த எவ்வளவு வருது? வெளியே எடுத்தா மேக்ஸிமம் 5 ரூபாய் கிட்ட வரும். 15,000 ரூபாய் வரும். சரி சரி. இது ரோலிங் சேர். எல்லாம் கவர் பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா, கவர் பட்டு கொஞ்சம் எடுக்கிறது அப்படியே கவர் போட்டுக்கிறது. கொஞ்சம் பார்த்து விரிவாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எனக்கு குவாலிட்டி வைஸ் எப்படிங்க இருக்கும்? குவாலிட்டிலாம் பக்காவா இருக்கும், ஒண்ணுமே ஆகாது, பர்ஃபெக்டா இருக்கும். எவ்வளவு இது புதுசு வாங்கணும்னா? புதுசு வாங்கினா 3500 ரூபா வரும். நம்ம 3500 ரூபா வரும். எவ்வளவு தரீங்க? 1500 ரூபா. 1500 ரூபாய்க்கு தரீங்க. சரி ஓகேங்க. சூப்பர். உள்ள பார்த்தீங்கன்னா கட்டல் இருக்கு.
ஆரேகால் கட்டில். 6க்கு 6.25. மீட்டர் வந்து 6.25. ஓகே. அகலம் வந்து 6. தலைமோடு பாக்ஸ் உள்ள வந்து நம்ம ஸ்டோரேஜ் பொருளா வச்சுக்கலாம். இது நீங்க எப்படியே முடிச்சீங்கன்னா நான் பாலிஷ் போட்டு பூசி மாதிரி தந்துருவேன். நம்பிக்கை நீங்க ஏறி கூட செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே சார். என்னோட வெயிட் 100 கிலோ இருக்கும். என் வெயிட்டே தாங்குது நல்லா. இதுங்க இது செக் பண்ணலாம். இது 6க்கு 6.25 தான். இது பெட் நல்லா இருக்கு நினைக்கிறேன். தண்ணி இது வந்து ஃபோம், ஃபுல்லா ஃபோம். ஓகே ஓகே. இந்த புதுசுல இருக்கு பழசுல இருக்கு ஃபோம். வேணா நாங்க பூசு வேணா கல்யாணம் சொல்றோம்ல, அத நம்ம வர வச்சு தந்துறது பூசாவே. சரி சரிங்க. இந்த கட்டில் செட்டே 10 ரூபாய் தான் பெட்டோட. என்னோட ஹைட்டுக்கு நான் படுத்த கூட என் கால் வெளிய வராது போல. வராது. 6.25 நீட் இருக்குல்ல, வராது. மேக்ஸிமம் 6.25 தான் கட்டில். சரிங்க. அது எவ்வளவு ரேட் வருது? அது 12 ரூபாய் வந்து, இது 10 ரூபாய் வருது பெட்டோட. இது வந்து 12,000 ரூபாய் பெட்டோட கொடுத்துறீங்களா? ஆமா. வெளி மார்க்கெட்ல எடுக்க போனா என்ன ரேட் வரும்? வெளி மார்க்கெட் இப்ப நம்ம பழசே ஒண்ணு ரேட்ல எடுக்க போனா 20 ரூபாய் வந்துரும். 20 ரூபாய் கிட்ட வந்துரும். புதுசா 40 ரூபாய் பெட்டோட. 40,000 ரூபாய் வருமாங்க இந்த பெட் வந்து. பெட் அந்த கட்டோட சேர்த்து இவங்க வந்து நீங்க 12 ரூபாய் தரீங்க. 12 ரூபாய் தரோம். செகண்ட்ஸே நீங்க எடுக்க போனா 20 ரூபாய் கம்மியா விட்டு தர மாட்டாங்க. உங்களை பாதி இவங்க அதுக்கும் கீழே கொடுக்குறாங்க. இது எவ்வளவு ரேட்டுங்க? இது 10 ரூபாய் வருது பெட்டோட. 10 ரூபாய் பெட்டோட கொடுக்குறீங்க. பெட்டை பார்த்தா 8 இன்ச் கணம் பெட். சரி இந்த சில டிவி இந்த ஆட்ஸ்ல வந்து காமிப்பாங்க, தண்ணி டம்ளர் வச்சு நீங்க குதிப்பாங்க ஒரு ஷேப் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஆமா ஷேக் ஆகாம இருக்கு. அது மாதிரி தான் பெட். சரி. இத நம்ம வெளிய எடுத்தீங்கன்னா நீங்க எப்படி பார்த்தாலும் பழசே 5 ரூபாய் சொல்லுவாங்க. பழசே 15. நம்ம கிட்ட 10 ரூபாய் தான். புதுசுனா 25 ரூபாய் 30 ரூபாய் போகுது. 25 ரூபாய் புதுசு. செகண்ட் ஹேண்ட் கடைக்கு போனாலே 15 ரூபாய் சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு சொல்றீங்க? நாங்க 10 ரூபாய் சொல்றோம். 10,000 ரூபாய் சொல்றீங்க. சூப்பர்ங்க சூப்பர்ங்க. அடுத்து அது வந்து இந்த திவான் ஐட்டம் இருக்கு. என்ன ஐட்டங்க? திவான். திவான் சிங்கிள் ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்து படுக்கிற மாதிரி. ஒரு ஆள் கட்டில மாதிரி திவான். கொஞ்சம் வயசானவங்க யாராவது வீட்ல இருக்காங்கன்னா கொஞ்சம் பெரியவங்கள படுக்க வைக்கிறதுக்கு சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். வெளிய போட்டுக்கலாம். நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 1200 ரூபாய் வருது. 1200 ரூபாய். இதுவே எவ்வளவு ரேட் வரும்? இப்ப நீங்க இந்த பூசிட்டு போனா 3500 ரூபாய். 3500 ரூபாய் வரும். வெறும் 1200 ரூபாய் தரீங்க. ஓகே. இதுல இப்ப பெட் ஏதாவது போட்டு தருவீங்களா? பெட் வேணா நம்ம தனியா வாங்கிக்கலாம். பெட் ஒரு 400 ரூபாய் 300 ரூபாய் பழசு வாங்கி போட்டீங்கன்னா இந்த மர பீரோ இருக்கு. ஓகேங்க. இரும்பு பீரோ பாத்துப்பீங்க. இந்த மர பீரோவும் இருக்கு. இது ஃபுல்லா தேக்கு தான். ஆமா தேக்குல இருக்கு, பூசல இருக்கு, எல்லா மரம் கலந்து இருக்கு பீரோ. இது பாத்தீங்கன்னா 2 டிரா வரும். ஓகேங்க. சேஃப்டி லாக் வரும். அதுக்குள்ளவே இருக்கு. அதுல சரி யாருக்கு தெரியாத வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பூஜார மாதிரி வரும். உள்ள பாத்தீங்கன்னா இதுல உள்ள நம்ம ஸ்டோரேஜ். ஓகே. சாமி போட்டோ கூட வச்சுக்கலாம். வேணா நம்ம நெச்சி வேணும் நகை ஐட்டம் அந்த ஐட்டம் கூட வேணா கூட வச்சுக்கலாம். ஓகேங்க. எவ்வளவு ரேட் வருது இது உங்ககிட்ட? இது பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் 15 ரூபாய் வரும். வெளி மார்க்கெட்ல எடுத்து போனா 40 ரூபாய் 35 ரூபாய் வருது. அங்க 5 ரூபாய்க்கு சுத்தமா. அப்புறம் முன்னூறு பீரோ. இந்த முன்னாடி பழசா இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி நாங்க கார்பெண்டர் வேலை செய்யறாங்க, அவங்களே சொல்லி பாலிஷ் எல்லாம் போட்டு பூஸ் மாதிரி தந்துருவோம். சரிங்க. அதெல்லாம் இந்த ஒரு அப்படியே பூஜார் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பீரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 டிரா வந்துரும். இதுக்கு அழகா சூப்பரா ஓகேவா சூப்பரா இருக்கும் எல்லாம் பாக்கிறதுக்கு. ஓகே. எவ்வளவு ரேட்டுங்க வருது இது? இது பாத்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய் ரேஞ்ச் வரும். 6000 ரூபாய் கிட்ட வருது. வெளிய எடுத்தோம்னா வெளியில எடுத்தா நீங்க 12 ரூபாய் வரும். 12000 வரும். பாதி கொடுத்தா. ஆமா பாதி. சரி ஓகே. நம்ம வாசகாலம் பண்றோம். ஓகே. நீங்க ரேக் பாத்துருப்பீங்க, எல்லாம் பாத்துருப்பீங்க. இந்த மாதிரி அப்பா பண்ணாரு அந்த சோபா ஐட்டம் சொல்லிருப்பாரு. நம்ம வாசகாலம் பாத்துறோம். இது பழைய வாசகாலம். எவ்வளவு தேக்கு? இதுனா ஒரு 6 ரூபாய் வரும். 6000 ரூபாய்க்கு. வெளி மார்க்கெட்ல வாங்குனா எவ்வளவு வரும்? வெளியில வாங்குனீங்கன்னா பழசே 10 ரூபாய் சொல்லுவாங்க. பழசே 10 ரூபாய் சொல்லுவாங்க. நீங்க 6000 ரூபாய்க்கு பண்ணி தரீங்க. 6000 பண்ணி தரோம். சூப்பர்ங்க. அடுத்து அது மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து புதுசு மெயின் வாசகர். ஓகே. நம்ம வாசகர் மட்டும் பழசுக்காகவும் பழசு பூசுக்காகவும் பூசு செஞ்சு தந்தோம். ஓகே. இது நீங்க பண்ணி தரீங்க. நாங்க பண்ணி தரோம். இப்போ இதுக்கு ரேட் இது எவ்வளவு டிஃபரண்ட் ரேட் எவ்வளவு? இது மெயின் வாசகர். எவ்வளவு விலை வருது? 20 ரூபாய் வருது. 20000 ரூபாய்க்கு. வெளிய வாங்குனாக்கா? வெளிய வாங்குனா 40 ரூபாய் 45 ரூபாய். வெளி மார்க்கெட்ல 40 ரூபாய் கிட்ட வரும். நீங்க 20 ரூபாய் பாதி. சூப்பர்ங்க. குவாலிட்டி வைஸ்ல அதே மாதிரி தரமா பண்ணி தருவோம். என்ன மரங்களும் பண்ணி தரலாம். வேம்புல வேணாலும் பண்ணி தரலாம், தேக்குல வேணாலும் பண்ணி தரலாம், பூசல வேணாலும் பண்ணி தரலாம். நம்ம என்ன மரம் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாசகம் செய்யணும். ஒரு 4 நாள் டைம் சொல்லிட்டு 4 நாள் கூட செஞ்சு தந்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஜன்னல் 4க்கு 3 இருக்கு. 3க்கு 3 இருக்கு. எவ்வளவு ரேட்டுங்க வருது இதெல்லாம்? 3க்கு 3னா ஒரு 2800 ரூபாய் வரும். ஓகே. வெளிய வாங்கினா நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 4 ரூபாய் கிட்ட வந்துரும். 4 ரூபாய் கிட்ட வரும். 2500 ரூபாய் தரீங்க. சரிங்க. இது வந்து பார்த்தா 4க்கு 3. ஓகேங்க. 4 ரூபாய் வருது. 4 ரூபாய். நம்ம வெளிய பாத்தீங்கன்னா 5200 ரூபாய் விக்கிறாங்க. சரி. இது பாத்தீங்கன்னா சும்மா இப்ப ஓட்டு வீடு கட்டுற சீட்டு வீடு போடுறாங்க, சிம்பிளா வாசகரை வைக்கணும் அப்படி எடுத்துப்பாங்க. ஓகேங்க. இதுல ஒரு 6500 ரூபாய் 7 ரூபாய் கொடுக்கும். 6500 7 ரூபாய் வரும். இது வெளிய வாங்குனோம்னா வெளிய வாங்குனா 11 ரூபாய் கிட்ட வரும். சரி ஓகேங்க. இதுவும் ஜன்னல் தான். ஆமா இது எல்லாம்
தரம் தான். எல்லாம் 3க்கு 3 இருக்கு, 4க்கு 3 இருக்கு, 2க்கு 2 இருக்கு, 4க்கு 2 இருக்கு, 4க்கு 4 இருக்கு, எல்லா ஐட்டமும் இருக்கு. அப்படியே ரேட் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டே ரேட் வந்து 4க்கு 4 பாத்தீங்கன்னா 5 ரூபா கிட்ட வரும், 4க்கு 2 பாத்தீங்கன்னா ஒரு 3 ரூபா வரும், அது 2க்கு 2னா ஒரு 2 ரூபா வரும். அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஓகே இப்போ நீங்க சொல்லக்கூடிய பொருள் வந்து வெளி மார்க்கெட்டோட உங்ககிட்ட 2000 மணி டிஃபரெண்ட் மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூலுக்கு தேவையான பெஞ்சு, அது டேபிள், டீச்சர் தேவையான டேபிள், உட்கார சேரு, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தேவையான பெஞ்சிங் ஸ்டூடெண்ட் உட்காராங்கல்ல, இது வந்து அட்டாச் ரைட்டிங் ஏதுறது உட்காந்து அப்படியே செட்டிங் அப்படியே. ஓகே ஓகே அப்படியே செட்டிங் பீஸ் அப்படியே. இது நீங்க ரெடி பண்றீங்களா இல்ல வாங்கி தரீங்களா? நம்ம வாங்கி தரோம், வாங்கி தரோம். இப்போ ஸ்கூல்லாம் காலி பண்றப்ப அப்படியே எடுத்தாந்து கை, இப்போ நாங்க லோக்கல் இங்க சர்க்கிள் ஃபுல்லு நாங்க தான், திண்டிவனம், இந்த அச்சரப்பாக்கம், இந்த மதுராந்தகம், விழுப்புரம் வரைக்கும் நம்ம தான் பெஞ்ச், ஸ்கூலுக்கு தேவையான பெஞ்ச் எல்லாம் நம்ம தான் கொடுக்குறோம். ஓகேங்க. ஸ்கூல் பேர் ஏதாவது சொல்ல முடியுமா? ஸ்கூல் பேர் நம்ம திண்டிவனத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீ தரம் கொடுக்குறோம். ஓகேங்க. அது மாதிரி ஸ்ரீராம் ஸ்கூல் நம்ம தான் கொடுத்தது. அது சில படம் எல்லா ஸ்கூலுக்கும் லோக்கல்லாம் நம்ம தான் கொடுக்குறோம். சரி, எல்லாம் இருக்கு. என்ன ரேட்? இது பாத்தீங்கன்னா செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபா வரும். 2500 ரூபா. புதுசு வாங்கினா எவ்வளவு? செய்ய போனாலே 6000 ரூபாய் 8000 ரூபாய் வரும். 6000 8000 வரும். ஓகே, நீங்க வந்து 2500. அது மாதிரி தனித்தனியா பெஞ்ச் இருக்கு, நீட் பெஞ்ச் இருக்கு, இந்த செப்பரேட்டா அட்டாச்ல இருக்கு, இந்த தனியாவும் இருக்கு. ஓகே ஓகே, தனித்தனியா பண்ணி தரீங்க. அது தனியா வரும், இது தனியா வரும். ஓகே, எப்படி கேட்டாலும் நம்ம பண்ணி தரீங்க. நம்ம இஷ்டம் தான், கஸ்டமர் கேக்குற மாதிரி எல்லாம் பண்ணி தருவோம். இது பாத்தீங்கன்னா மாடி கட்டல். ஓகேங்க. மாடி கட்டல் அப்படினா என்னங்க? ஹாஸ்டல்ல போட்டு படுப்பாங்கல்ல. ஆமா ஆமா, கீழ ஒரு ஆளு அடுக்கடுக்கா இருக்கும்ல, அது மாதிரி கட்டல். சரி சரி. இந்த கட்டல் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஒரு 3000 ரூபாய் வரும். 3000 வரும். வெளி மார்க்கெட்னா என்ன? வெளி மார்க்கெட்னா 7500 8 அது ரேஞ்சில வருது இப்போதைக்கு. நீங்க 3000 பண்ணி தரீங்க. 3000 கேக்கும்போது நீங்க அட்டாச் பண்ணி கொடுத்துறீங்க. அட்டாச் பண்ணி தந்துருவோம். சரி, ஓகேங்க, சூப்பர். கட் பண்ணிக்கோ. ஓகே, இது வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய பொருள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு டெலிவரி போகுது போல. சரி, அவர் கஸ்டமர் கிட்டே நம்ம டைரெக்டாக என்ன ஏதுன்னு கேட்டு போனோம். நம்ம அந்த ஃபீட்பேக். வணக்கங்க, என் பேர் தமிழ், செஞ்சு நம்ம யூடியூப் சேனல். சரிங்களா? உள்ள வந்து ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோம், நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். சரி, உங்கள் பேருங்க? முத்து. முத்து, நீங்க சரக்கு எடுத்துட்டு போறீங்களா இன்னைக்கு வந்து? ஆமா, இன்னைக்கு வந்து வாங்கணும், ஒரு 3 பொருள் வாங்கணும். இவர்கிட்ட நான் ஒரு 10 வருஷத்துக்குமா வாங்கிட்டு இருக்கேன். ஒரு கடை ரொம்ப பழைய கடை. ஒரு வெளியில இருந்துலாம் எடுத்துன்னு வந்து சாயங்காலம் எடுத்துன்னு வந்து பாதிக்கு பாதி ரேட்டு பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படிங்களா? சரி, ஓகே. நீங்க எத்தனை வருஷம் வாங்குறீங்க சொல்றீங்க? நான் ஒரு 10 வருஷத்துக்கு வாங்கிட்டு இருக்கேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கபோர்டு வாங்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு பீரோ வாங்கணும், பழைய பீரோ. சரி, அந்த பீரோ வாங்கணும். இப்போ வந்து இரும்பு பீரோவும் கட்டில் எடுத்துட்டு போறோம். ஓகே, பொருளோட தரம்லாம் எப்படிங்க இருக்கு? தரம்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். எல்லாமே அதான் மரம் தானே, மரத்துல இருந்து வர்றது தானே, அதனால பொருள்லாம் நல்லா இருக்கும், யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு. சரி சரி சரி, அதனால ப்ராடக்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, கடையில் வந்து மற்றவங்களுக்கு பொருள் வாங்கலாமா? நீங்க என்ன சஜஷன் சொல்றது? வாங்கலாம், கண்டிப்பா வாங்கலாம். என்ன சொல்றதுன்னா, வெளியே வாங்கறதோட இங்க ரொம்ப கம்மி, அதனாலதான் நாங்க தேடி வந்து ஆமா, இங்க வந்து கம்மி, பாதிக்கு பாதியே கம்மி நம்ம சொல்றது. ஓகேங்க, இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். வந்து ஷாப் பற்றி ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். மீதி தகவல் வந்து நம்ம ஓனர்கிட்டே டேரெக்டாக கேட்டுடலாம். வணக்கம், சொல்லுங்கள் ஐயா. சொல்லுங்கள் சார். இப்போ ஏற்கனவே வந்து நம்ம எல்லா பொருளும் உங்ககிட்ட காமிச்சோம். சரிங்க. பார்த்த லெவலில் எல்லாமே A to Z நம்மகிட்ட இருக்கு. ஓகேங்க. இதில் வந்து கல்யாணத்துக்கு தேவையான பொருள் ஏதாவது வேணும்னு சொன்னால் வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு 1 வீக்கில் நம்ம வந்து பார்த்து அந்த 50% ரேட்டு வாங்கி தரலாம். ஓகே, 50%. அதான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வந்து ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னா 50,000 நம்ம பண்ணி கொடுக்கலாம். புது பொருள் தான். சரிங்க. இதே கடைக்கு தேவையான ஐட்டம் ஃபுல்லாகவே. ஓகே, புதுசாக கடை வைக்கிறவங்க, ஆமாம், புதுசாக ஒரு கடை வைக்கிறாங்கன்னா போயிட்டு பில்லோடு வாங்கணும், அது வாங்கணும் அவசியம் கிடையாது. A to Z இந்த 7க்கு 3 ரேக்கு, 7க்கு 4 ரேக்கு எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி கண்ணாடி ஷோகேஸ் வந்து ரெடி பண்ணுறோம். அது மாதிரி. சரி, ஓகே. ரேக்கு மொத்தம் உங்களுக்கு இரும்பு ரேக் நான் சொல்லிட்டேன், அந்த அளவுக்கு செஞ்சு தரோம். ஓகே, ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருந்தாலும், மளிகை கடையாக இருந்தாலும், எந்த ஹோட்டலாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வுட் ஐட்டம் நீங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுக்குறோம். சரி, ஓகே. செகண்ட்ஸ் ஐட்டமும் கொடுக்குறோம், புது ஐட்டம் வேணும்னா வாங்கி தரலாம். அது மாதிரி ஹோட்டலுக்கு வந்து டீ ஸ்டாலு, ஜூஸ் ஸ்டாலு, இந்த அடுப்பு, டைம் டேபிள், அது A to Z வந்து ஹோட்டலுக்கு எல்லாம் தேவை. பேக்கரி இருந்து ஹோட்டல் வரைக்கும். இந்த மாதிரி பியூட்டி ஃபேர் வைக்கிறாங்க, தனியாக வைக்கிறாங்க, பாபா ஷாப்பு, அது மாதிரி அதுக்கு தனியாக ஐட்டம், பாபா ஷாப் சேரு, பியூட்டி ஃபேர் சேரு, அதுக்கு தனியாக ரெடி பண்ணி தந்துடலாம். ஓகே ஓகே. இல்லைன்னா பொருள் இல்லைன்னா 2 நாள் தந்துருவோம். 2 நாளுக்குள்ளே. 2 நாளுக்குள்ளே. ஓகே ஓகே. இப்போ பொருள் உங்ககிட்ட இல்லாத பொருள் வேற ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா 2 நாளுக்குள்ள நீங்க கண்டிப்பா வர வச்சு நீங்க கொடுத்துருவீங்க. சரி, ஓகே ஓகே. ரெண்டாவது இன்னொரு என்னன்னா, வண்டிக்கு அலையணும் அவசியமே கிடையாது. டெலிவரிக்கும் ஹோம் டெலிவரி நம்ம வண்டி கரெக்டாக எடுத்து எல்லா இடத்துலையும் டெலிவரி பண்ணிவிடுவோம். ஓகே, உங்ககிட்ட சொந்த வண்டி இருக்கு? எங்கிட்ட வண்டி இருக்கு. ஓகே, எங்கிட்ட வண்டி இருக்கு, 2 வண்டி இருக்கு. எவ்வளவு தூரம் நீங்க டெலிவரி கொடுப்பீங்க? எங்க வேணாலும் அவங்க எங்க இருந்து வரானோ டெலிவரி. நான் கன்னியாகுமரியில இருந்து கேட்டாங்கன்னா என்னோட வீடியோ சப்ஸ்கிரைபர் தமிழ்நாடு ஃபுல்லாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா தரீங்களா? கன்னியாகுமரிக்கே போயிருக்கு வண்டி, பெங்களூருக்கு எங்க வண்டி போயிருக்கு, பெங்களூருக்கு பெங்களூர் போயிருக்கு. சரி, நாங்க ஷிஃப்ட் பண்ணிக்குவோம். எப்படின்னா இப்ப ஒரு ஆள் மட்டும் போவாங்க, அப்படி ஷிஃப்ட் பண்ணி ஏற்றுருவோம். இப்போ வந்து இங்க இருந்து போகுதுன்னு சொன்னீங்களா, அப்படியே விழுப்புரம்,
இப்போ ஒன்று அப்படியே திருச்சி போட்டு அவங்கள எடுத்து லாக் பண்ணணும், கட் பண்ணி. ஓகே ஓகே, எவ்வளோ லாங் இருந்தாலும் அதிகபட்சம் உங்களுக்கு டெலிவரி நீங்கள் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சரிங்க, டெலிவரி நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்க, மிக்க நன்றி எங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினதுக்கு. ஓகே, தேங்க்யூங்க. சரிங்க, இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இன்னும் புதுசாக உங்களுக்கு வந்து என்னென்ன ஷாப்ஸ் எல்லாம் நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்காக எடுத்து போடுறேன். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டதால் தான் நான் இந்த வீடியோவை எடுக்க வந்தேன். நான் செகண்ட் ஹேண்டில் ஃபர்னிச்சர் ஷாப் போடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அவர் பேர் நான் மறந்துட்டேன், சாரி. நான் பின்னாடி கூட நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் வேறு என்ன ஷாப் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து போட தயாராக இருக்கேன். உங்களுக்காக தான் நான் இருக்கேன். புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.